ஜூன் 25, 2024 இந்தியாவுடைய வடகோடியில் இருக்கிற உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஹிமாலய மலைகளுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற டெஹ்ராடூன் நகரத்தில் இருந்த பட்டேல் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு காலையில் ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அதில் எதிர்முனையில் பேசிய நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார், இந்த பட்டேல் நகருக்கு வெளியில் இருக்கிற அந்த பொரவாலா அப்படிங்கிற இடத்துலேருந்து பேசுகிறேங்க சார். இங்கே இருக்கிற அந்த குப்பை சேகரிக்கும் மையம் இருக்குது இல்லையா, அந்த மையத்துக்குள்ள ஒரு சின்ன வயசு பொண்ணோட உடல் கிடைக்குதுங்க சார். உடனடியாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லவே உடனடியாக பட்டேல் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸார் அங்கே விரைந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தபோது அங்கே ஒரு சின்ன கூட்டமே கூடியிருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் அந்த குப்பை மேட்டில் இருந்த குப்பைகளை பொறுக்க வர்றவங்க அந்த இளைஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார், காலையில் நாங்கள் வந்து எங்கள் வாட்டில் குப்பை பொறுக்கிட்டு இருந்தப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன வயசு பொண்ணுடைய உடல் கிடக்கிறது தெரிஞ்சதுங்க சார். அதனால தான் நாங்கள் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸாரை அவங்க அழைத்து கொண்டு போய் அந்த குப்பை மேட்டின் அந்த பகுதியை காட்டுறாங்க. அந்த குப்பை மேடு ஒரு மிகப்பெரிய குப்பை மேடு. அந்த டெஹ்ராடூன் சிட்டியில் இருக்கிற அனைத்து குப்பையும் கொண்டாந்து அங்கே தான் அந்த பரோவாலால தான் குப்பையை கொட்டுறாங்க முனிசிபாலிட்டியில். அந்த மிகப்பெரிய குப்பை கிடங்குல ஒரு மூலையில கூட்டிட்டு போய் போலீசாரிடம் அவங்க காட்டினாங்க. அங்க வந்து ஒரு 15 வயது சின்ன பெண்ணுடைய உடல் கிடப்பதை போலீசார் பார்க்குறாங்க. ஏற்கனவே அந்த உடல் கொஞ்சம் அழுகிய நிலையில இருக்கிறதையும் போலீசார் கவனிக்கிறாங்க. உடனடியாக போலீசார் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அதோடு இல்லாம குப்பை கிடங்குல கொஞ்சமாக புதைந்த நிலையில இந்த உடல் கிடந்ததுனால இந்த உடல் யாருடையது என்னதுன்னு விசாரிக்கிறதுக்காக அந்த பெண்ணுடைய உடைமைகள் ஏதாவது அந்த பகுதியில் கிடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போலீசார் உடனடியாக அந்த பகுதி முழுவதுமே போலீசார் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேட ஆரம்பிச்ச ஒரு சில நிமிடங்கள்லேயே போலீசாருக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த உடல் கிடந்தது இல்லையா, இந்த பெண்ணுடைய உடல்ல இருந்து சற்று ஒரு 200-300 மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல குப்பைகளுக்கு உள்ள புதைக்கப்பட்ட நிலையில ஒரு 4-5 மாத குழந்தை ஒன்று உள்ள கிடக்கிறதையும் போலீசார் கவனிக்கிறாங்க. உடனடியாக அங்கு பெரும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளுது. போலீசார் அந்த குப்பை கிடங்கு முழுவதையுமே கார்டன் ஆஃப் பண்ணிடுறாங்க. எல்லாரையும் வெளியேற்றி விட்டு அந்த குப்பை கிடங்கு முழுவதையுமே தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அன்றைக்கு பொழுது சாயுது. மறுநாள் காலையில மீண்டும் தங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடர்றாங்க போலீசாரங்க. அப்படி அவங்க தேடிய போது இந்த 2 உடல்கள் கிடந்தது இல்லையா, அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 மீட்டர் தள்ளி அந்த இடத்துல குப்பைகளுக்குள்ள புதைக்கப்பட்ட நிலையில ஒரு 35 வயதுல இருந்து 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுடைய உடல் கிடக்கிறத பார்த்து போலீசார் அதிர்ந்து போறாங்க. மொத்தமாக 3 பேருடைய உடல் கிடைத்திருக்குது. மேலும் உடல்கள் கிடைக்குமா அப்படின்னு போலீசார் அந்த குப்பை கிடங்கு முழுவதும் அலச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவங்க 3 பேரும் யாரு என்ன ஏதுன்னு ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா, ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் இவங்களுடைய உடைமைகள் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கு மாலையிலேயே போலீசாருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. ஒரு ப்ளூ கலர் பை ஒன்று கிடக்குது. அந்த பைக்குள்ள ஒரு பெண்ணுடைய உடைகளும் அதே போல ஒரு சின்ன வயசு பெண்ணுடைய உடைமைகளும் ஒரு குழந்தையுடைய உடைமைகளும் கிடக்குது. அந்த பையில மேலும் போலீசார் தேடிய போது அந்த பைக்குள்ள 2 பஸ் டிக்கெட் கிடைக்குது. அந்த டிக்கெட் வந்து நெஹத்தார் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து டெஹ்ராடூனுக்கு எடுக்கப்பட்டிருந்தது. 3 நாட்களுக்கு முன்பு அவங்க நெஹத்தார்ங்கிற ஊர்ல இருந்து கிளம்பி டெஹ்ராடூன் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரியுது. உடனடியாக போலீசாருடைய ஒரு டீம் அந்த நெஹத்தார் ஊருக்கு பறந்து போறாங்க. இந்த பெண்கள் பற்றிய தகவல்களை விசாரிக்க போறாங்க. இதற்கிடையே போலீசார் தங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி காணாம போன பெண்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்க்கறாங்க. அந்த லிஸ்ட்ல இப்படி 3 பேர் காணாமல் போன கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. அதற்கு அடுத்ததாக போலீசார் அக்கம் பக்கத்து ஊர்களெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீசார் விசாரித்த போதுதான் இவங்களுடைய மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் வந்து பிஜ்னோர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து போலீசார் அழைத்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க, தங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல பிஜ்னோர் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு பெண்ணும் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் காணாம போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லவே இன்னொரு டீம் ஆஃப் போலீசார் இந்த பிஜ்னோர் போலீஸ் ஸ்டேஷன்
ஸ்டேஷனுக்கு அந்த கேஸ் கட்டை எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க. அந்த பிஜ்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தபோது, அந்த புகைப்படங்களை பார்த்தபோது, இங்க இறந்து கிடந்த அந்த மூத்த பெண்ணும் அவருடைய பிள்ளைகள் இருவரும் தான் காணாம போனவங்கன்னு அங்க ரிப்போர்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது புகைப்படங்கள்ல இருந்து. அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு விரைந்து போறாங்க போலீஸ்காரங்க. அங்க போய் பார்த்தபோது அவங்க வீடு பூட்டப்பட்டிருந்ததை போலீசார் கவனிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது அது 38 வயதான ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய வீடு அப்படின்னும், அந்த பெண்ணுக்கு 15 வயதுல ஒரு மகளும் 4 மாத குழந்தை ஒன்றும் இருக்குது அப்படிங்கிற தகவல் போலீசாருக்கு கிடைக்குது. இந்த அம்மாவையும் அவருடைய குழந்தைகளையும் தான் யாரோ கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது 100% உறுதியாகுது போலீஸ்காரங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த பஸ் டிக்கெட்டை வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா போலீஸ்காரங்க, அந்த பஸ் டிக்கெட்டுடைய இந்த எண்டு டெஹ்ராடூன்ல இறங்கினாங்க இல்லையா, இந்த எண்டுல போலீசார் மீண்டும் விசாரணையை தொடங்குறாங்க. அந்த பஸ்ஸுகளை எல்லாம், அவங்க வந்த பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் பஸ்ல தான் வந்திருக்கிறாங்க, அந்த பஸ் கண்டக்டர் எல்லாம் அழைச்சு போலீசார் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்த போது ஒரு பஸ் கண்டக்டர் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க சார், இவங்க இந்த டெஹ்ராடூன் என்ட்ரன்ஸ்லேயே இந்த டிம்பர்லி ஃபர்னிச்சர் ஃபேக்டரி இருக்குது இல்லைங்க சார், அங்கே தாங்க சார் இறங்குனாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க சார். அந்த அம்மா ஒரு குழந்தையை தூக்கிட்டு இறங்குனாங்க, அவங்களோட பொண்ணு கூடவே இறங்குனாங்க சார், 3 பேர்த்தையும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு அவர் சொல்லவே, உடனடியாக இந்த டிம்பர்லி ஃபர்னிச்சர் ஃபேக்டரியுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறாங்க போலீஸ்காரங்க. அந்த பஸ் ஸ்டாப் முழுக்க முழுக்க இந்த டிம்பர்லி ஃபேக்டரிக்கு வர்றவங்க இறங்குறவங்க ஏறவங்களுடைய பயன்பாட்டுக்கு ஆனது தான் அப்படிங்கிற தெரியுது. ஏன்னா அந்த டிம்பர்லி ஃபேக்டரி ஒரு பெரிய ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால அங்க வெளியாட்கள் ஏறுவதற்கான அல்லது இறங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதுனால போலீசார் உடனடியாக இந்த டிம்பர்லி ஃபேக்டரிக்குள்ள போய் அங்க தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. அங்க வேலை செய்கிற பணியாட்கள் ஒவ்வொருத்தரையா அழைச்சு போலீசார் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு இந்த 3 பேருடைய புகைப்படத்தை காட்டி விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க சாதாரணமாக விசாரித்துக் கொண்டிருந்த போதே ஹசீன் அப்படிங்கிற ஒரு 36 வயது பணியாள் போலீஸை கண்டு கொஞ்சம் பம்புவதுமாக ஒதுங்குவதுமாக இருக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. அந்த ஹசீம் மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு போலீசார், என்னப்பா உனக்கு இது யாரும் தெரியுமா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவன் உடனடியாக எனக்கு தெரியல அப்படிங்கிறான். இருந்தாலும் கூட அந்த போலீஸ் எஸ்ஐக்கு இவன் மேல சந்தேகம். அவரு கான்ஸ்டபிள் இவனை விசாரிக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, உங்கூட தான் இவங்களெல்லாம் பார்த்தோம்னு இவங்கெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே அவன் முன்னுக்கு பின் முரணாக பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சவன், எனக்கு தெரியும் ஆனா அவங்க என்னை பார்க்கலாம் வரல, எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிக்கவே அவனை அலேக்காக தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ்காரங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை அவங்களுடைய வழக்கமான பாணியில கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்கிறாங்க போலீஸ்காரங்க. போலீசாருடைய இந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத ஹசீம், சார் நான் தான் சார் அவங்கள கொன்னேன் அப்படின்னு 3 பேரையுமே கொன்னது தான் அப்படின்னு ஒப்புக்கொள்றான். என்னடா இவங்களுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டபோது அவன், சார் இந்த அம்மாவோட டார்ச்சர் என்னால் தாங்க முடியல சார் அப்படின்னு ஆரம்பிச்சு நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான் ஹசீம். ஹசீமுக்கு ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையோடு வாழ்ந்து வரான். அவங்களுடைய குடும்பம் வெளியூர்ல, அவங்க சொந்த ஊர்ல இருக்குது, ஒரு கிராமம் அது. இங்க இந்த டிம்பர்லி ஃபர்னிச்சர் ஃபேக்டரிக்கு இவன் வேலைக்கு வந்திருக்கிறான். இங்க வேலைக்கு வந்தவன் தனியாக ஒரு சின்ன வீடு எடுத்து தங்கி வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இவனுக்கும் அந்த ரேஷ்மாவுக்கும் ஆன்லைன்ல ஒரு பழக்கம் ஏற்படுது. ஆன்லைன்ல இந்த சமூக ஊடகங்கள் வழியாக ஏற்பட்ட பழக்கம் நாளடைவுல நட்பை தாண்டி வேற விதமான விஷயங்களுக்கு அடிகோலுது. இது பிறகு காதலாக மாறியதாக அவன் சொல்றான். 2 பேருமே நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சார். அப்பப்போ ரேஷ்மா இங்க வருவா, என்னுடைய அறையில தங்குவா, அவளுடைய குழந்தைகளையும் கூட்டிட்டு தான் வருவா. நாங்க 2 பேரும் ரொம்பவுமே அந்யோன்யமாக தான் பழகணும். ஆனா கடந்த சில மாதங்களாக ரேஷ்மா என்னைய கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா. அது மட்டுமல்ல, கடந்த சில மாதங்களாகவே ரேஷ்மா தனக்கு தான் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நிறைய பணம் கேட்க ஆரம்பிச்சா. அந்த செலவு இருக்கு, இந்த செலவு இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்பணும், குழந்தைக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பணம் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சா.
அவ வந்து ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவன். சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு கம்பெனிக்கு ஆகுமே அப்படின்னு சேர்த்திக்கிட்டா, இவ என்னடானா என் வைஃபையும் குழந்தையும் துரத்தி விட்டுவிட்டு இவளையவே கல்யாணம் பண்ணிட்டு நான் நிரந்தரமா இவ கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றா. இதை வந்து என்னால் ஏத்துக்கவே முடியல சார். ஒரு கட்டத்தில் நான் இதை முடியாதுன்னு சொல்லோன்னே அவ பயங்கரமா சண்டைக்கு வர ஆரம்பிச்சா. இதை வந்து என்னால் தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் இங்க பாருமா, இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, என்னை விட்டுரு, என்னை ஆள விட்றா சாமி அப்படின்லாம் சொல்லி நான் பார்த்துட்டேன் சார். ஆனாலும் கூட அவ்வப்போது கிளம்பி நேராக இங்கே வந்துடுறா. ஃபோனை பண்ணி சொல்லுவா பணம் அனுப்ப சொல்லி. நான் மாட்டேன்னு சொன்னா நேராக குழந்தைகளை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறா. வந்து ஃபேக்ட்ரி முன்னாடி நின்றுக்கிட்டு என் மானத்தையே வாங்குறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படித்தான் போன வாரம் திடுதிப்புன்னு கிளம்பி இங்கே வந்துட்டு பணம் கேட்க ஆரம்பிச்சா. என்னால் தாங்க முடியல சார் இந்த டார்ச்சரு. அதனால என்ன முடிவு பண்ணேன், இதை ஒரேடியாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அன்னைக்கு திடுதிப்புன்னு ஊர்லேருந்து கிளம்பி ரேஷ்மா வந்து ஃபேக்ட்ரி முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தா. டியூட்டி முடிஞ்சு நான் வெளியில் போகும்போது தான் பார்த்தேன் இவன் நின்றுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு ஒரே ரகல சார் எங்கூட. சரி வா அப்படின்னு என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு அப்புறம் சண்டையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுத்து தூங்கிட்டோம். இருந்தாலும் கூட எனக்கு தான் மனசே கேட்கல. இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த ஆத்திரத்தில் அப்படியே பக்கத்தில் படுத்திருந்த ரேஷ்மாவை என்னுடைய தலகாணியை தூக்கி மேலே வச்சு அப்படியே அமுக்கி மூச்சு திணறடிச்சு அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் தலகாணி வச்சு அமுக்கினதுனால இவ சத்தம் போட முடியல. இவ துடிதுடிச்சு சாகிறத கூட கொஞ்சம் தள்ளி படுத்திருந்த அவளுடைய 15 வயது மகளுக்கோ அல்லது அங்க தொட்டில படுத்திருந்த 4 வயது மகளுக்கோ தெரியல. நான் ரேஷ்மாவை கொன்னு முடிச்ச பிறகுதான் அட அந்த ரெண்டையும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி என் மனசுக்குள்ளே எழுந்தது. இதே பாயசத்தை அவங்களுக்கும் போட வேண்டியதுதானே அப்படின்னு இதே ட்ரீட்மெண்ட்டை அவங்களுக்கும் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணேன் சார். அடுத்ததாக அந்த 15 வயது பெண் இருந்தா இல்லையா, அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி தலகாணியை தலையில் வச்சு மூச்சு திணறடிச்சு நான் கொன்னேன். அதற்கு பிறகு தொட்டிலில் படுத்திருந்த அந்த 4 வயது பெண்ணையும் நான் கழுத்தை நெரிச்சு கொன்னேன். அதற்கு பிறகுதான் இந்த உடல்களை என்ன பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு உடலாக கொண்டுட்டு போய் பக்கத்து ஊர் எல்லையில இருந்த அந்த குப்பை மேட்டில் குப்பைக்குள்ள புதைச்சி வச்சுட்டு வந்தேன். அதுவும் தள்ளி தள்ளி கொண்டுட்டு போய் நான் குப்பையெல்லாம் தோண்டி உள்ளுக்குள்ள ஓட்டு புதைச்சி வச்சுட்டு தான் வந்தேன். அப்படி இருந்தும் கூட இந்த விஷயம் வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவன் செய்த இந்த கொடுமைகளை எல்லாம் ஒப்புக்கொண்ட பிறகு போலீசார் அவனை பிடிச்சு உள்ள தள்ளி இருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.